الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. தினந்தோறும் பல்வேறு தலைப்புகள்ல நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, முதல் நாளே சொல்லி இருந்தோம், இஸ்லாமிய விஞ்ஞானிகள், இஸ்லாம் பல்துறை சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யும் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கறதுல அப்படி புகழ்பெற்ற விஞ்ஞானிகள், வரலாற்றுல மறைக்கப்பட்ட புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை பற்றி என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சிருந்தோம். ஆரம்பத்துல இதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தோம். இப்ப இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கிறோமோ அவங்க சம்பந்தமான ஒரு சின்ன ஆரம்பத்தை முதல் நாளே என்ன செஞ்சாச்சுன்னா கொடுத்தாச்சு. ஞாபகம் இருக்குதா? இன்னைக்கு எந்த விஞ்ஞானியை பத்தி யாரை பத்தி பார்க்க போறோமோ அவங்கள பற்றி என்ன செஞ்சது முதல் நாளே கொடுத்தது. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே மாணவ பருவத்துல இவரைத்தான் நம்ம அதிகமா தேடி இருக்கிறோம். நம்ம மாணவ பருவமா இருக்கையில நமக்கு ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப சிக்கலா இருக்கக்கூடிய நேரத்துல யாரப்பா இதை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சிருக்கோம், பல நாள் இவர் என்ன செஞ்சிருக்கோம்னா தேடி இருக்கிறோம். அப்படிப்பட்ட இவங்க தான் இயற்கணிதத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரான் சொல்லப்படக்கூடிய முகமது இப்னு மூசா அல் குவாரிசி. அந்த இயற்கணிதம் இருக்கு இல்லையா, அல்காரிதம் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய தந்தையாக யாரதான் சொல்றாங்கன்னா, அதை கண்டுபிடிச்சதை யாரதான் சொல்றாங்க அப்படின்னா இவங்களதான் சொல்றாங்க. முகமது இப்னு மூசா அல் குவாரிசி. இவங்க எப்போ இவங்களுடைய வாழ்வு காலம் எப்போ அப்படின்னா 7ல இருந்து 8வது நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க எப்போ இவங்களுடைய காலம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்லையா, இஸ்லாமிய பொற்காலம், கோல்டன் ஏஜ் சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய பொற்காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய இடம் இவங்களை என்ன செய்தாங்க அப்படின்னா குவாரிசிமின்னு சொல்லி அழைப்பாங்க. காரணம் என்னன்னா, இவங்களுடைய இடம் அந்த இடம் பேர், இவங்களுடைய இடத்தின் பேரை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்களை அந்த பேர் சொல்லி அழைப்பாங்க. இவங்களுடைய பேரை தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அல்காரிசம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கு இவங்க பேருடைய அடிப்படையில வச்சுதான் அந்த பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்குது. இப்ப இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா, இவங்க ஆரம்பத்துல எங்க இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம் இல்லையா, பொற்காலம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்களுடைய அந்த காலத்துல அந்த பகதாதுல அந்த அமைத்த அந்த நூலகத்துல என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, எல்லா கலைகள் சம்பந்தமான புத்தகங்களும் எல்லா கலையுமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் அந்த நூலகத்துல இருந்தாங்க. அதன் அடிப்படையில அங்க அமைக்கப்பட்ட அந்த நூலகத்தினுடைய தலைவரா யார்தான் இருந்தாங்க அப்படின்னா இந்த இமாம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவங்க அப்படின்னா, வானியல், புவியியல், கணிதம் மூன்றுலயுமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்க முழுமையான தேர்ச்சி பெற்றவங்களா அந்த காலத்துல அந்த நேரத்துல அந்த டைமிங்ல இந்த 3 விஷயத்துல தேர்ச்சி பெற்ற ஒரு நபரை யார் இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த இமாம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க எழுதின புவியியல் சம்பந்தமாக இவங்க பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. இவங்க எழுதின அந்த கட்டுரையை வச்சுதான் நம்ம படிப்போம் இல்லையா, சோசியல்ல அச்சரேகை, தீர்க்க ரேகைன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா, பூமியினுடைய கோடுகள் படிக்கிறோம் இல்லையா, அந்த கோடுகள் கண்டுபிடிச்சது பிற்காலத்துல பிரிட்டிஷ்காரங்க கண்டுபிடிச்சது, லத்தீன்ல கண்டுபிடிச்சது. ஆனா அவங்க கண்டுபிடிச்சதுக்குடைய மூல ஆதாரமா எந்த நூலை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவர் எழுதிய அந்த புவியியல் சம்பந்தமான கட்டுரை வச்சுதான் என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரிதான் கணிதத்திலும் என்ன செஞ்சிருந்தாங்க, இவங்க புகழ் பெற்றவங்களா இருந்தார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லி இருந்தோம். இப்ப எண்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களுக்கு தக்கன, ஒவ்வொரு நாடுகளுக்கு தக்கன எண்கள் மாறுபட்டு இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி மாறுபட்டு இருக்கையில 0க்கு 0க்கு எந்த இடத்துலயுமே என்ன கிடையாது அப்படின்னா மதிப்பு என்ன செய்யலாம் இல்ல. எந்த மொழியிலுமே எந்த ஒரு இடத்துலயுமே என்ன செய்யல, 0க்கு மதிப்பு இல்ல. அப்ப அந்த 0க்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது யாருன்னா இந்தியர்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்ப இந்தியர் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை விளக்குறதுக்கு அது உலக நாடு ஃபுல்லா கொண்டு போய் செல்றதுக்கு என்னன்னா ஒரு வாய்ப்பு அமையல. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதுல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாங்க இல்லையா, அந்த ஆய்வு கட்டுரையத்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஐரோப்பால லத்தீன் மொழியில மாத்தி
கணிதத்தினுடைய முதன்மை நூலாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்க எழுதின அந்த கட்டுரையத்தை என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க. ஜீரோ சம்பந்தமா எழுதப்பட்ட இவங்க எழுதின கட்டுரையத்தான் முதன்மை நூலா வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஜீரோனுடைய அந்த மதிப்பு என்ன செய்யப்படுது, உலகம் ஃபுல்லாவே என்ன செய்யப்படுதுன்னா எத்தி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் இவங்க அந்த வானியல் சம்பந்தமா இருக்கு இல்லையா, இவங்க வானியல் சம்பந்தத்துல என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த துறையில இவங்க தேர்ச்சி பெற்றிருந்தனால அந்த நேரங்கள் காலங்கள் குறிக்கிறதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சூரியனை வச்சு நேரம் கண்டுபிடிச்சவங்க இல்லையா, அந்த நேரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமா இருந்ததும் இவங்க வானியல் சம்பந்தமா எழுதப்பட்ட ஆய்வு கட்டுரை வச்சுதான். நல்லா விளங்கணும், ஒரு இஸ்லாமியர் நம்மளுடைய மூத்தவங்க நமக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் ஒரு இஸ்லாமியர் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க படிச்சது இஸ்லாத்தினுடைய நூலகத்துலதான் இருந்திருக்கிறாங்க. உலகத்துல முக்கியமாக எடுக்கப்பட்ட எல்லா முடிவுகளுக்கும் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படையா யாரது இருந்திருக்குன்னா இவங்களது இருந்திருக்கு. இப்ப நம்ம அந்த முறையில என்ன செய்யணும், இப்ப எந்த அளவுக்கு முன்னாடி உள்ள இடங்கள்ல அந்த இல்முகள் இருந்துச்சுக்கிற நம்ம விளங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படணும் அப்படின்னா இவங்க கொண்டு வந்த அந்த கணக்குகள் சார்ந்த இவங்க கொண்டு வந்த அந்த விஷயத்தை வச்சுதான் நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஈக்குவேஷன் கணக்குகள் பிரச்சனை வரையில எப்படி சமன்பாடா கொண்டு வர்றது, எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி திருப்பி மறுப்பீடு செய்யறது, அந்த வணிகம் சம்பந்தமான விஷயம், புவியியல் சம்பந்தமான விஷயம், நில அளவைகள் சம்பந்தமான விஷயம், இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வாக யாரு அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க கணிதம் சம்பந்தமாக எழுதக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரை என்ன செஞ்சிச்சு, அது ஒரு தீர்வா அமைஞ்சிருக்குது. அதல்லாம மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா உலக வரைபடம், மொத்த உலகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த உலக வரைபடத்தை எப்போ அது வரையப்பட்டுச்சு அப்படின்னா அந்த 8th செஞ்சுரி அந்த 8ஆம் நூற்றாண்டுல என்ன செய்யப்பட்டது, அது ஏற்பாடு பண்ண அந்த வரைய ஆரம்பிச்சாங்க. அந்த 8வது ஆண்டுல அந்த 8வது நூற்றாண்டுல அந்த ஒரு குழுமமா இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த வரைபடத்தை உருவாக்கி இருப்பாங்க இல்லையா, அதுல முக்கியமான ஆளா யார் இருந்திருக்காங்கன்னா இந்த இமாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இருந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துல எடுக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட்டதுக்கு, நேரம் காலம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு, காலங்களுக்கு மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, புவியினுடைய அச்சரேகை தீர்க்கரேகைகளுடைய அந்த கோடுகள் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய அந்த கணக்குகள்ல நம்மளுடைய வர்த்தகத்திலும் சரி வணிகத்திலும் சரி நில அளவைகளும் சரி அதுல சமன்பாட்டை மேற்கொள்றது, இப்படி முக்கியமான உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்திலுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா முக்கியத்துவமா இருந்திருக்கு. இப்போ முதல் நாள் விஷயத்துல இவங்களை நம்ம பத்தி என்ன செஞ்சிருக்கோம், முக்கியமான சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம். இப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம விளங்கக்கூடியது ஒரு விஷயம் தான், அதாவது இவங்க முஸ்லீமா தான் இருந்திருக்கிறாங்க, ஆனா இவங்க ஒரு துறை சார்ந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். ஏதோ ஒரு துறையை எடுத்தோம் அதுல மட்டும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி இல்லாம இவங்க எல்லா துறையிலுமே இருந்திருக்காங்க. அரபு தத்துவயானியா இவங்க இருந்திருக்காங்க. இவங்க எழுதின பல்வேறு கட்டுரைகளை வச்சு அரபு மொழிக்கிணத்துல இருந்து மற்ற மொழிகளுக்கு மாத்தி அந்த கட்டுரையை அப்ப இருந்த பல்கலைக்கழகத்துல உள்ள லைப்ரரியில எல்லா இடத்துலயும் இந்த புத்தகத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம விளங்கணும், நம்மளுடைய கல்வி குழுமத்துல நம்ம உஸ்தாத் கொண்டு போகக்கூடிய முறை இந்த முறை தான். ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, ஒரு ஆலிம் இருக்கிறார் அப்படின்னா அவர் பொதுவான ஒரு சார்ந்து இருக்கக்கூடாது, பல்வேறு துறையில இருக்கணுங்கிறது இப்ப நம்மளுக்கு மத்தியில சில தர்க்கமான விஷயங்கள் வந்திருந்தாலும் இதுதான் அசல். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம்கள் சரி இஸ்லாமியரும் சரி இப்படிதான் இருந்திருக்கிறார். இவங்க ஒரு ஆள் இன்னைக்கு நம்ம ஒரு ஆளை பார்த்திருக்கோம், ஒரு ஆள் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி 6-7 நூற்றாண்டு காலமாக உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கண்டுபிடிப்புகளுக்குமே முக்கியமான ஆளா இருந்த எல்லாருமே என்னதான் இஸ்லாமியரா தான் இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் நமக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா பல்வேறு துறை சம்பந்தமான இல்முகளும் பல்வேறு துறை சம்பந்தமான அனுபவமா இருந்த அந்த பேச்சுகளும் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. இப்ப நமக்கு எந்த முறையில நமக்கு கல்வி பயணம் போதோ அதை சரியான முறையில விளங்கி இதிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.